உங்களுக்கு இந்த பிளாக் மேஜிக் சூன்யம் இதுலெல்லாம் நம்பிக்கை இருக்கா? எனக்கும் இல்லை, இந்த கதையை கேட்குற வரைக்கும். அதுவும் என் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கே இப்படி நடக்கிற வரைக்கும். ஒரு 60 வயசு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள், எந்த நோயும் இல்லை, மனசுல எந்த ஒரு கவலையும் இல்லை. திடீர்னு நான் சாகணும்னு பேச ஆரம்பிச்சா அது சாதாரணமா இருக்குமா? இல்ல யாரும் அவரோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருக்குமா? நான் காலேஜ் ஹாஸ்டல்ல படிச்சுட்டு இருந்தேன். அப்ப எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தா. அவளுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவ ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணாம வெளியே அவங்க தாத்தா பாட்டியோட வீடு எடுத்து தங்கியிருந்தா. அவளோட தாத்தாவை அப்பதான் நான் முத தடவை பார்த்தேன். ஆனா 60 வயசுன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு. எங்க போனாலும் சைக்கிள்ல போயிட்டு வருவாரு. ரொம்பவே வேகமா நடப்பாரு. அவரை பார்த்தா இவருக்கு 60 வயசுன்னு சொன்னா கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. படிப்பு முடிஞ்சிருச்சு, நிறைய நாள் ஆயிடுச்சு. நான் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு அவளுக்கு நான் கால் பண்ணேன். யதார்த்தமா பேசிட்டே இருக்கிறப்ப உங்க தாத்தா எப்படி இருக்காருன்னு கேட்டேன். அவர் இல்லவே இல்லடி அப்படின்னா. என்னடி சொல்ற அப்படின்னு நான் கேட்டதுக்கு, இல்ல எங்க தாத்தா இறந்துட்டாருன்னு சொன்னா. ஏன், எப்படி, என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். உடம்பு சரியில்லாதனால இறந்துட்டாங்கன்னு சொன்னா. என்னால நம்ப முடியல. இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தவரு அடிக்கடி மெடிக்கல் செக்அப் பண்ணி அவர் உடம்ப கவனமா பாத்துக்கிற ஒருத்தர் அவர் இப்படி இறந்தாரா அப்படின்னு நான் கேட்டேன். அவ அப்படி இப்படின்னு பேசி மழுப்பிட்டா. கொஞ்ச நாள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம். திருப்பி அவங்க தாத்தாவை பத்தி கேட்டேன். ஆனாலும் அவர் உடம்பு சரியில்லாம இருந்தது என்னால நம்பவே முடியலன்னு. அதுக்கு